ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேத்ஸில் எக்ஸசைஸ் 2.2 தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு சம். இவாலுவேட் த ஃபாலோயிங் இஃப் z இஸ் ஈக்குவல் டு 5 - 2i அண்ட் w இஸ் ஈக்குவல் டு -1 + 3i. கீழே கொடுத்துருக்க சப்டிவிஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த z அண்ட் w சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் z ப்ளஸ் w. ஸோ z-ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 - 2i, w-ஓட வேல்யூ -1 + 3i. இதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா z அண்ட் w-லையும் அதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே இப்போது z ப்ளஸ் w-க்கு 5 - 2i ப்ளஸ் w இருக்க இடத்துல அப்படியே அதோட வேல்யூ நான் போட்டுக்கிறேன். ஓகே, ப்ராக்கெட்டில் போடுங்க. ஏன்னா இன்கேஸ் சைன் ப்ராப்ளம் வரும், நம்மளுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், சைனை மாற்றி செஞ்சுருவோம். ஸோ அதை கரெக்டாக எழுதுறதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். 5 - 2i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா -1. இங்கேயும் ப்ளஸ் ப்ளஸ் 3i. ஓகே, ஸோ 5 - 1 அப்படிங்கிறது எவ்வளோ? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு நம்பர்ஸை தனியாக எடுத்து கூட்டுறதோ இல்லை சப்ராக்ட் பண்ணுறதோ பண்ணிக்கணும். ஆட் பண்ணுறதோ இல்லை சப்ராக்ட் பண்ணுறதோ பண்ணிக்கணும். அதுக்கடுத்து 2i கூட தான் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து சப்ராக்ட் பண்ணுறதா இல்லை ப்ளஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆட் பண்ணுறதா இல்லை சப்ராக்ட் பண்ணுறதான்னு. ஸோ மாற்றி பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நம்பர் கூட மட்டும்தான், ஐ வேல்யூ கூட மட்டும்தான். ஸோ அதை மறக்கக்கூடாது. 5 - 1 அப்படிங்கிறது என்னன்னா 4. அதுக்கடுத்து 2i, இங்கே 3i இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் i. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 4 + i. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே.